சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1500 பென்ஷன். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். தமிழ்நாடு அரசு அறிவித்த மிக முக்கியமான தகவல். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதாவது பெண்களுக்கு மாதம் பென்ஷன் கொடுக்கும் தமிழ்நாடு அரசின் ஓய்வூதிய திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பதை இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. பெண்களின் நலனுக்காக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எந்தவித சங்கடமும் இன்றி வாழ்வதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள திட்டங்கள் ஏராளமாகும். அந்த வகையில் தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட மற்றொரு சிறப்பான திட்டம்தான் 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய திட்டமாகும். இதனால் தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல் துறை சார்பில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இதில் 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம் இதுவாகும். இந்த திட்டமானது விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கான பிற ஓய்வூதிய திட்டங்களுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. இதில் 2023ஆம் ஆண்டு வரை மாதந்தோறும் வழங்கப்பட்ட 1000 ரூபாய் ஓய்வூதியத்தை அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1200 ரூபாயாக உயர்த்தினார். அதன்படி இந்த திட்டத்தில் பயனாளியாக உள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் 1200 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இதனால் பொங்கல் மற்றும் தீபாவளி காலங்களில் ஒரு இலவச சேலை மற்றும் 2 முதல் 4 கிலோ அரிசி வழங்கப்படும். உடல் நலம், சத்தான உணவு இல்லாமல் தவிக்கும் பெண்களுக்கு 4 கிலோ அரிசியும், சத்தான உணவு உட்கொள்ளும் பெண்களுக்கு 2 கிலோ அரிசியும் வழங்கப்படுகிறது. தேவையான தகுதிகள்: விண்ணப்பதாரர் ஆதரவற்றவராக இருக்க வேண்டும், விண்ணப்பதாரர் 50 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும், திருமணம் ஆகாதவராக இருக்க வேண்டும், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவராக இருக்க வேண்டும், 1 லட்சத்தை மீறிய சொத்து வைத்திருக்க கூடாது. தேவையான ஆவணங்கள் பொறுத்தவரை ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பதற்கான பிபிஎல் எண் உள்ளிட்ட ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானவை. எவ்வாறு விண்ணப்பிக்கலாம்? மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் உரிய ஆவணங்களுடன் அந்தந்த பகுதியின் வருவாய்த்துறை அலுவலகங்கள், அதாவது தாலுகா அலுவலகங்கள் அல்லது மாவட்ட சமூக நல அலுவலகங்களை அணுகலாம். உரிய உள்ள இ-சேவை மையம் மூலமாகவும் விண்ணப்பிக்க இயலும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சிஎம் அலுவலகம், அதாவது விஜயை பார்த்து வியக்கும் அதிகாரிகள். சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவை தோற்கடித்து தாவேக ஆட்சியை பிடித்துள்ளது. லஞ்சம் ஊழல் தவிர்த்து வெளிப்படையான நேர்மையான ஆட்சியை வழங்குவோம் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். இதில் தாவேகா மீது விமர்சனங்கள், சர்ச்சைகள் இருந்தாலும் அதிரடி அறிவிப்புகளும் சில மாற்றங்களும் நிகழ்ந்து வருகின்றன. தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அலுவலகத்திற்கு தினசரி காலை செல்லும் கோப்புகளை தேங்க விடாமல் அன்றைய தினம் மாலைக்குள்ளாக கையெழுத்தி விடுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று 2 மாதங்களாக போகிறது. சினிமா படப்பிடிப்புக்கு குறித்த நேரத்திற்கு முன்பே ஸ்பாட்டுக்கு செல்வது விஜயின் பழக்கம். அரசியலுக்கு வந்த பிறகும் அவர் டைம் மேனேஜ்மெண்ட்டில் அதே ஸ்டைலை கடைபிடிக்கிறாராம். இது குறித்து தலைமை செயலக அலுவலகங்கள் கூறுகையில், விஜய் தினசரி காலை 10 மணிக்குள் தலைமை செயலகத்திற்கு
ஆஜராகி விடுவார். மாலை 6 மணி வரை பணிகளை கவனித்து விட்டு வீடு திரும்புகிறார். மதிய உணவுக்காக அவர் வீட்டிற்கு செல்வதில்லை, உணவு எடுத்து வருகிறார். மதிய உணவுக்கு பிறகு விஜய் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறார். அதன் பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய பணியை தொடங்குகிறார். அமைச்சர்கள் பல்வேறு துறை செயலாளர்களிடம் இருந்து திட்டங்கள் செயலாக்கம், நிதி ஒப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோப்புகள் முதலமைச்சரின் அலுவலகத்திற்கு வரும். அப்படி காலை அனுப்பப்படும் கோப்புகளில் விஜய் மாலைக்குள் கையெழுத்திவிட்டு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். இதனால் IAS அதிகாரிகளோ ஆச்சரியத்தில் உள்ளனர். நாங்கள் கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, MK ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு முதலமைச்சர்களிடம் பணியாற்றியுள்ளேன். அவர்கள் அனைவரிடம் இருந்தும் விஜய் மாறுபட்டவராக உள்ளார். மற்ற முதலமைச்சர்கள் தலைமை செயலகத்தில் இருந்தாலும் கட்சி அரசியல் பணிகளில் கவனம் செலுத்துவார்கள். விஜய் அலுவலக நேரத்தில் தன்னுடைய முதலமைச்சர் மற்றும் அரசு நிர்வாக பணி மட்டுமே மேற்கொள்கிறார். முந்தைய முதலமைச்சர்கள் தினமும் மாலை வரை சட்டமன்றத்தில் இருக்க மாட்டார்கள். விஜய் மாலை வரை தலைமை செயலகத்தில் இருக்கிறார். இதனால் மற்ற முதலமைச்சர்களை விட விஜய்க்கு கூடுதல் நேரம் கிடைக்கிறது. அதனால் கோப்புகளில் விரைந்து கையெழுத்துகிறார். முன்பெல்லாம் கோப்புகள் மாத கணக்கில் காத்திருந்த நிலை மாறி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் மணிக்கணக்கில் திருப்பி வருகின்றன. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினும் முன்னாள் முதலமைச்சர்களை விட வேகமாக பணியாற்றினார். அவர் முதலமைச்சராக இருந்தபோதும் கையெழுத்துக்காக செல்லும் கோப்புகள் 2 நாட்களுக்கு பிறகுதான் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு திரும்ப செல்லும். முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட அமைச்சர்களிடம் கலந்தாலோசனை செய்து அனுமதி பெற வேண்டிய நிலை கடந்த காலங்களில் இருந்தது. இதனால் கமிஷன், பார்ட்டி, பென்ஸ் உள்ளிட்டவற்றெல்லாம் முன்னாள் அமைச்சரிடம் திட்டங்களை புரிய வைத்து அனுமதி பெறுவதற்கு கால தாமதம் ஏற்பட்டது. ஆனால் தாவேகா ஆட்சியில் இந்த நிலை மாறியுள்ளது. முதலமைச்சரை போலவே தாவேகா முதலமைச்சர்களும் கோப்புகளில் உடனடியாக கையெழுத்திக்கிறார்கள். முக்கியமாக அதிகாரிகள் முடிவு எடுப்பதற்கும் அதிகாரம் வழங்கப்படுகிறது. இதனால் கோப்புகள் தேங்குவதில்லை. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும். இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் மேலும் வளர்ச்சி பாதைக்கு செல்லும் என்கின்றன. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நமக்கு அடுத்தடுத்த புதிய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்த கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். அடுத்தடுத்து புதிய வீடியோ, அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.